அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான தேர்வு முடிஞ்சு அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ சென்னையில மிகப்பெரிய அளவுல கோரிக்கை பதாகைகளோடு கோரிக்கை மனுக்களோடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க. உடனடியாக தடுத்து நிறுத்திய காவல்துறை அனுமதி இல்லாமல் இருந்திருக்கீங்க, இந்த காரணத்தை சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஏன் வேகன்சிஸ் இன்கேஸ் ஆகல, கடந்த 12 ஆண்டுகளாகவே வேகன்சிஸ் எவ்வளவு இருந்திருக்கணும், ஆக்சுவல் வேகன்சிஸ் எவ்வளவு, இதை பத்தி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க. தொடரும் இந்த பிஜிடிஆர்பி உடைய வேகன்சிஸ் உயர்வு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் தொடர்ந்துட்டே இருக்கு. தகவலையும் பார்க்கலாம். அரசு இதற்கு என்னதான் முடிவெடுக்க போறாங்க, இதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்க தகவலை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது டெட் பேப்பர் 2 எழுதியிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் நபர்கள் இந்த பிஆர்டிஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் அந்த பாஸ் ஆன நபர்கள் குறிப்பாக சொல்லணும்னா இப்ப போஸ்டிங்ல உடைய 2803 போஸ்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேகன்சிஸ் உண்டான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குறைந்த அளவு போஸ்டிங்க்கு இப்ப தேர்வர்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்ப வெரிஃபிகேஷன் முடிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்குண்டான அப்டேட்டும் விரைவில் அதற்குண்டான வேலைகளும் நடந்துக்கிறதா இருக்கு. அடுத்த கல்வி ஆண்டு முதல், அதாவது ஜூன் ஜூலை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பணியில வேலை வாய்ப்புல அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தீவிரமா அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இடைநிலை ஆசிரியருக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இந்த சைமல்டேனியஸா பிஜிடிஆர்பி உடைய அப்பாயின்மெண்ட் இந்த பிடிஆர்டி இந்த பிஆர்டி உடைய அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தீவிரமா எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செய்தியில டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா நிறைய உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்ப பட்டதாரி ஆசிரியர்கள் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை இவ்வளவு போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கணும், எங்களுக்கு வேகன்சிஸ் உயர்த்துங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கோரிக்கைகளோடு முதலமைச்சரை சந்திச்சு முதலமைச்சர் கிட்ட மனுக்களை வழங்க போயிருக்காங்க. ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முதலமைச்சர் மட்டும் கிடையாது, கல்வித்துறை அமைச்சர் மட்டுமே கிடையாது, பொதுவா வேகன்சிஸ் உயர்த்துங்க, 13 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய 12-13 வருஷத்துக்கு போடக்கூடிய போஸ்டிங் இதை விட அதிகமாக வேகன்சிஸ் இருக்கணும். ஸோ வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்ப போராட்டம் நடத்துறாங்க. இப்ப மட்டுமே கிடையாது, தொடர்ந்து பலமுறை இதற்கான மனுக்களை கொடுத்திருக்கோம், பலமுறை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, பலமுறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு அரசு என்ன முடிவெடுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல, தனியார் மண்டபத்துல அடைச்சு வச்சாங்க. ஸோ இது வழக்கம் போல ஈவினிங் ஆன உடனே விட்டுட்டாங்க. ஸோ மண்டபத்துல இருக்கும் பொழுது பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பொறுத்தவரை 2013 லாஸ்டா அந்த பிடிடி, அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அப்பாயின்மெண்ட் 2013 அப்பாயின்மெண்ட் லாஸ்டா பண்ணதுங்க. ஸோ இப்ப லாஸ்டா 2013க்கு பின்னது கால்ஃபர் எக்ஸாம்ஸ், கால்ஃபர் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற சில விஷயத்தையும் சொன்னாங்க. 2007 to 8 எவ்வளவு போஸ்டிங் எடுத்தாங்க, 2008 to 9 எவ்வளவு, ஸோ 10, 9 to 10, 10 to 11, 11 to 12, 11 to 13 இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு போஸ்டிங் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கு நியமிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா 2007 2013 வரை
இந்த 13 வரை எவ்வளவு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா 41,731 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 13 ஆண்டுகளுக்கு இவ்வளவு போஸ்டிங் போட்டிருக்கணும். ஸோ 41,000 போஸ்டிங் அப்படின்றத தாண்டி ஒரு 40,000 போஸ்டிங் ஆகுது இது ஒரு போட்டிருக்கணும். ஒரு நியாயமா கேட்கக்கூடிய எதிர்த்தரப்புல இருந்து ஒரு நியாயமான கேள்விதான். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு 25,000 ஒரு 35,000 போஸ்டிங்காவது போட்டிருக்கலாம். ஸோ ஏன்னா அவ்வளவு ஆண்டுகள் இத்தனை மோசமா இவ்வளவுனா கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணல. ஸோ அவ்வளவு வருடமும் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஆசிரியருடைய எண்ணிக்கை எவ்வளவு, ஸோ இந்த மாதிரியான முழுமையான தகவல்கள் எல்லாமே ஆசிரியர் இவ்வளவு தேவைப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரசு பண்ணல. அதனால வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்க்ரீஸ் பண்ணணும், தயவு செய்து வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுக்களோட முதலமைச்சரை சந்திக்க சென்றிருந்தாங்க. ஸோ அங்க அனுமதி அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏன்னா 12 ஆண்டுகள் அப்பாயின்மெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 2007 to 13 வரை போட்டிருக்கக்கூடிய போஸ்டிங்கே 41,700. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு போஸ்டிங் போடணும். 2013 இருந்து 2025 வரைக்கும் இப்போ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 அப்பாயின்மெண்ட் கிடையாதுங்க. 12 வருஷத்துக்கு இவ்வளவுதான் போஸ்டிங் போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்க எதிர்பார்ப்பும் கரெக்டாக தாங்க இருக்கு. ஏன்னா 12 ஆண்டுக்கு அப்புறம் இவ்வளவுதான் போஸ்டிங் போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை தான் இவங்க தரப்பு எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா 13 வருஷங்களாக காத்துக்கிட்டு இப்பதாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வேகன்சிஸ் உயர்த்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் உயர்த்தணும், கொஞ்சம் நபர்கள் பலன் பெற மாதிரி வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி கோரிக்கைகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு தினங்கள்ல உயர்த்துதல் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான முடிவுகள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிச்சயமா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த 40,000 வேகன்சிஸை இந்த டைம் உயர்த்தப்படும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுக்க இருக்காரு. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.